அனைவருக்கும் பொன் தமிழ் விடியலின் இனிய மகிழ்வான மாலை வணக்கம். இன்றைய தினம் நம்முடைய இந்த பொன் தமிழ் விடியலின் 429வது இந்த மேடையிலே 57வது விவாதமாக இன்றைய தினம் நாம் நவம்பர் 14 இந்திய குழந்தைகள் தினமாக நாம் சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த இனிய தருணத்திலேயே இந்த குழந்தைகள் தினம் ஏற்படுவதற்கு என்ன அடிப்படை காரணம்? அதாவது நேரு மீது குழந்தைகள் கொண்ட அன்பா அல்லது குழந்தைகள் நேரு மீது கொண்ட அன்பா அப்படிங்கிற ஒரு அருமையான ஒரு கருத்திலே நாம் இன்று சிந்திக்க இங்கு கூடியுள்ளோம். இந்த நிகழ்வின் தொடக்கமாக வழக்கம் போல திருக்குறள் வழங்கி இந்த நிகழ்வை தொடங்கி வைக்க நம்முடைய கவிஞர் பால்தங்கம் அவர்களை இந்த பொன் தமிழ் விடியல் மாமன்றம் அன்போடு அழைக்கின்றது. வாருங்கள், திருக்குறள் தாருங்கள். தமிழ் விடியல் மாமன்றத்திற்கு அன்பான இரவு வணக்கம். திருக்குறள் வாசிப்பு. குறள் எண் 429. எதிரதாக் காக்கும் அறிவினார்க்கு இல்லை, அதிர வருவது ஓர் நோய். வரும் தீமையை முன்கூட்டி அறிந்து காத்து கொள்பவர் அறிவுடையவர்களாவார்கள். அவர்களுக்கு நடுங்கும் அளவிற்கு வரும் துன்பம் எதுவும் இல்லை. நன்றி வாய்ப்புக்கு. நன்றி. மிக அழகாக இந்த திருக்குறளையும் அதற்கு தகுந்த பொருளையும் அழகுற எடுத்து சொன்ன நம்முடைய கவிஞர் பால்தங்கம் அவர்களுக்கு நன்றிகளையும் வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்வில் இன்று கலந்து கொள்ள வந்திருக்கின்ற கவிஞர் கலா அவர்களையும் கவிஞர் மகாலட்சுமி அவர்களையும் மேலும் கலந்து கொள்ள வந்து கொண்டிருக்கின்ற அத்தனை தமிழ் நெஞ்சங்களையும் இணைய வழியாக இந்த நிகழ்வை கண்டு தங்கள் வாழ்வில் பயன்பெற காத்து கொண்டிருக்கின்ற அத்தனை தமிழ் உறவுகளுக்கும் நன்றி கலந்த வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் கூறி அவர்களை வரவேற்று இந்த நிகழ்விற்கு நாம் செல்லலாம். இன்றைய தினம் நாம் குழந்தைகளை சிறப்பிப்பதால் நம்முடைய நிகழ்வில் கலந்து கொள்கின்றவர்கள் தங்கள் வீட்டில் உள்ள குழந்தைகள், அதிலும் குறிப்பாக பேர குழந்தைகளை நீங்கள் அறிமுகப்படுத்தலாம். எந்த பேர குழந்தை உங்களுக்கு மிகவும் பிடித்தமான பேர குழந்தை, அந்த பேர குழந்தையிடம் உங்களுக்கு பிடித்தமான பழக்கம் என்ன என்பதையும் நீங்கள் சிறிது சொல்லிவிட்டு நம்முடைய தலைப்புக்குள் செல்லலாம் என்ற ஒரு புதிய சிந்தனையோடு நாம் இன்றைய நிகழ்வை நாம் ஆரம்பிக்கின்றோம். மிக அருமையான தலைப்பு, நேரு குழந்தைகள். ஏறக்குறை இந்த ரெண்டு பேருமே ஒரே பொருளுடையதா இருந்த மாதிரி தான் எனக்கு என்னமோ தோணுது. குழந்தைகள் அப்படின்னாலும் கள்ளமில்லாத நெஞ்சமுடையவர்கள், நல்ல மனம் படைத்தவர்கள். இதே குணங்கள் நேருவுக்கும் உண்டு. வெள்ளை மனம் படைத்தவர், அழகு மனம் படைத்தவர். அதனாலதான் அவருடைய சட்டையில் எப்பொழுதுமே ரோஜா மலரை அணிந்திருப்பார். அந்த ரோஜா மலர் அணிந்திருப்பது கூட இரண்டு விதத்தில் நாம் பொருள் எடுத்துக்கொள்ளலாம். ஒன்று, அவருடைய மனம் தூய்மையானது, நேர்மையானது, அழகானது என்பதை குறிப்பதற்காகவும், இன்னொன்று, அந்த ரோஜா மலர் அவர் குழந்தைகள் மீது கொண்ட அன்பின் காரணமாக அவர் அணிந்திருந்தார் என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஆக நேரு அவர்கள் குழந்தைகள் மீது இந்த அளவுக்கு நம்பிக்கையோடு இருந்ததால் தான் அவருடைய பிறந்த தினத்தை நாம் குழந்தைகள் தினமாக சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றோம் அப்படின்னு ஒரு பக்க வாதம் இருக்கிறது. இன்னொரு பக்கம் சொல்லணும்னா, நேரு குழந்தைகள் மீது கொண்ட அன்பை விட குழந்தைகள் அவரை மிகவும் அன்போடு, நேசத்தோடு, பாசத்தோடு பார்த்தார்கள். நேருவை பார்த்து மாமா என்று, நேரு மாமா என்று மிகவும் பாசத்தோடு அழைத்தார்கள். ஆக குழந்தைகள் நேரு மீது கொண்ட அந்த அளவற்ற பாசத்தாலும் அன்பால் தான் அவருடைய பிறந்த தினத்தை நம் குழந்தைகள் தினமாக சிறப்பிக்க வேண்டும் அப்படின்னு ஒரு தினம் ஏற்படுத்தப்பட்டதாகவும் ஒரு கணிப்பு இருக்கின்றது. இந்த இரண்டில் எது உண்மை, உண்மையிலே எது சிறந்தது, எது நல்லது என்பதை நாம் இங்கு அலசி ஆராய நம்முடைய பேச்சாளர் பெருமக்கள் இங்கு வந்துள்ளார்கள். இந்த கருத்து விவாதத்தில் உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் கருத்துக்களாகவும், கருத்து பாடல்களாகவும் அல்லது கருத்து நடனங்கள், நாடகங்கள், செய்கைகள் மூலமாகவும் உணர்த்தலாம் என்பதையும், அதாவது நீங்கள் இப்படி இப்படி என்று கைகளை அசைத்துக் கொண்டு கூட ஒரு சில கருத்து, ஆமா கருத்து கை மட்டும் இல்ல, கண் அசைவு அல்லது நெற்றி அசைவு, தலை அசைவு என்று பல கருத்துக்களை நாம் சொல்லலாம். ஆக மறைமுகமா இருந்தா நீங்க மறைமுகமாக இருந்தால் அதுவும் ஒரு செய்தியை தான் கொடுக்கின்றது. ஆக நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை உங்களுக்கு ஏற்ற வகையில் பொருள்படும் விதத்தில்
அழகாக நீங்கள் தருமாறு உங்களை அன்போடு அழைக்கின்றேன். ஏற்கனவே சொன்னது போல உங்களுக்கு பிடித்த குழந்தைகள், ஆசிரியராக இருந்தால் உங்களுடைய பள்ளியில் பிடித்த குழந்தைகளை கூட நீங்கள் குறிப்பிட்டு சொல்லலாம். உங்களுடைய சொந்த குழந்தைகள், பேர குழந்தைகளை பற்றி நீங்கள் ஒரு சில வார்த்தைகளை சொல்லிவிட்டு நிகழ்வுக்கு வாருங்கள். வாருங்கள் நண்பர்களே, உங்களுடைய வாதங்களை தாருங்கள். நன்றி. தமிழ் விடியலின் வணக்கம். சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். மகா அக்கா அவர்களுக்கும் நல்லதொரு வாய்ப்பினை வழங்கிய ராகுல் ஐயா அவர்களுக்கும் வாழ்த்தங்கம் அக்கா அவர்களுக்கும் அனைத்தும் இந்நிகழ்வினை உலகமெங்கும் பார்த்து கொண்டிருக்கும் ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் குழந்தைகள் தின நல்வாழ்த்துக்களோடு ஒரு குழந்தையாகவே நான் இன்று உங்களோட முன் தோன்றுகிறேன். நாம தான் முதல்ல குழந்தைங்க. நமக்கு குழந்தை பிடிச்சாதான் நாம என்ன பண்ணுவோம், எத்தனை வருடங்களுக்கு நம்மள முன்னால குழந்தைங்க போட்டுருவாங்க. இல்ல கலாமா, நீங்க தான் குழந்தைகள் சொன்னீங்களா? எத்தனை வருடங்களுக்கு முன்னால, இல்ல இப்பவும் குழந்தைகளா அப்படின்னு ஒரு இப்பவும் குழந்தைகள் தான். எங்களிடம் ஒப்படைக்கப்பட்ட குழந்தைகளோடு நாங்களும் ஒரு குழந்தை. பாவம் ஏன்னா வீட்டுக்காரர். ஒரு கதாபாத்திரத்திற்கு ஏற்றவாறு தன்னைத்தானே யார் ஒருவர் மாத்திக்கொண்டு அந்த செயல்ல இறங்குறாங்களோ அவங்கதான் அந்த பாத்திரத்துக்கு உள் உணர்வோட ஈடுபட்டு செய்ய முடியும், நடிக்க முடியும். அதே போலதான் என்னோட குழந்தைங்களோட நான் குழந்தையா இருந்தாதான். கிட்டத்தட்ட நான் நடிக்க பணிக்கு வந்து முடியும், 36 வருடங்கள். ஆமா நிச்சயமா நடிக்க முடியும் என்று சொல்வதை விட இயல்பாக ஒன்றி இணைய முடியும். ஏன்னா குழந்தைகளோட ஒன்று இயல்பு இணைய முடியும். இயல்பா அப்படியே ஒன்றிணைந்துருவாங்க. அந்த இயல்பு உங்ககிட்ட இருக்குன்னு சொல்ல வாரீங்க. மிக அருமை அருமை. நிச்சயமா அது வந்து ஆமா, நான் நிச்சயமாக அதை என்னோட தெரிஞ்சுக்கிறேன். குழந்தைங்க மடியில வந்து உக்காந்துக்குவாங்க, சாப்பாடு ஊட்டி விடுவாங்க. என் குழந்தை, நான் பெத்த குழந்தை, என்னோட பெத்த மகள் சொல்லுவாங்க, அம்மாவுக்கு குழந்தைங்க அப்படின்னாலே அவங்க பள்ளிக்கூடத்து குழந்தைங்கள தான் குழந்தைங்கன்னு சொல்லுவாங்க. எங்களை ஒருபோதும் எங்க அம்மா என்ன பிள்ளைன்னு சொன்னதே இல்லை, எங்க எனக்கு குழந்தைங்கன்னு இப்பதான் ஒண்ணே சொன்னதே ஒண்ணு இல்லைன்னு புரியுது. என்னுடைய. கலாமா, எனக்கு இப்ப உங்களுக்கு ஏன் நல்லாசிரியர் கொடுத்திருக்காங்கன்னா இப்பதான் எனக்கு புரியுது. சரியான ஆளுக்கு தான் நல்லாசிரியர் கொடுத்திருக்காங்க. உங்களுடைய அந்த அன்பு ஆமா, கலந்த அந்த நிச்சயமாக ஆசிரியர் பண்ணி தான் உங்களுக்கு வந்து அந்த ஒரு மிகப்பெரிய ஒரு அங்கீகாரத்தை கொடுத்திருக்கு. சிறப்பு, வாழ்த்துக்கள். சொல்லுங்கம்மா. என்னுடைய பெண் குழந்தை 2வது பொண்ணு அப்படிதான் சொல்லுவா. இப்ப நீங்க பேர குழந்தைங்க என்ன முதல்ல எனக்கு, ஏன்னா நான் கல்யாணத்துக்கு முன்னாடியே நான் வந்து பள்ளிக்கு ஆசிரியரா போயிட்டேன். அப்ப எனக்கு அம்மாவா இருந்த அனுபவம் இல்ல, ஒரு பேர குழந்தைய கொஞ்சின அனுபவமும் இல்ல. இருந்தாலும் நான் குழந்தைங்களா அம்மாவா இருந்தது என்னோட பள்ளி குழந்தைங்களுக்கு தான். அப்ப அவர்களிடம் இருந்து நான் ஒரு நாள் பள்ளிக்கூடம் போகலைனாலும் எனக்காக அனுஷியா அப்படிங்கிற ஒரு பெண்ணை, அம்மா நீங்க வரலைன்னா நான் சாப்பிடவே மாட்டேன்னு அழுகுவா. அந்த குழந்தை ஒவ்வொரு ஊர்லயுமே, மருங்காபுரி, திருச்சி மாவட்டம் மருங்காபுரி ஒன்றியத்துல பணியில் சேர்ந்தேன். அங்க ஒரு குழந்தை அதே போலதான் சொல்லும். அதே மாதிரி விராலிமலை ஒன்றியத்துல அடுத்து வந்தேன். ராமச்சந்திரன் என்ற ஒரு ஆசிரியரோட பையன், எந்த பள்ளிக்கூடத்துக்குமே அவன் போனதே கிடையாது. அவனை பள்ளிக்கூடத்துல கொண்டு போய் விட்ட உடனேயே அவன் வீட்டுக்கு வரணும்னு நினைப்பான். எல்லாருமே அவனை அடிச்சு துன்புறுத்தி அந்த குழந்தையை எப்படி கையாளணுங்கிற வித்தை அவங்களுக்கு தெரியவே இல்லை. என்னிடம் கொண்டுட்டு வந்து அந்த குழந்தைய விராலிமலை ஒன்றியத்துல விட்டாங்க. அந்த பையன் 3ஆம் வகுப்புல வந்து என்னிடம் சேர்ந்தான். அப்ப அவன் உள்ள வந்த உடனே இங்கேயும் போக மாட்டேன், நான் வீட்டுக்கு போறேன், பள்ளிக்கூடத்துல இருக்கவே மாட்டேன்னு சொன்னான். அவனை ஒரு நாள் ஃபுல்லும் பள்ளிக்கூடத்துல அந்த 5 மணி நேரமும் கதவெல்லாம் சாத்திட்டோம். உள்ளேயே உட்காந்து அந்த பையனை என் பக்கத்திலேயே அமர வச்சு பேசும்போதுதான் நான் அவங்கிட்ட இருந்து ஒரு விஷயத்த நான் தெரிஞ்சுக்கிட்டேன். குழந்தைங்க வந்து புகழுக்கு மயங்காத குழந்தைங்க யாருமே இருக்க மாட்டான்னு சொல்லுவாங்க. அந்த குழந்தைங்களை நம்ம பாராட்டணும். அவன், ஏய் ராமச்சந்திரா, உனக்கு அழகான திறமை இருக்கு, நீ நல்லா அழகா இருக்க, அறிவா இருக்கிற, உன்னை எதுக்கு அடிக்கிறாங்க, அவங்க எல்லாம் ரொம்ப உன்னை வந்து பார்க்கக்கூடிய ஒரு அன்பா பேசக்கூடிய தகுதி அவங்களுக்கு இல்ல, நீ நல்ல பையன் அப்படின்னு சொல்லி அவனிடம் அன்பா நான் பேசினதுனால அவன் அடுத்த நாள்ல இருந்து பள்ளிக்கூடத்துக்கு வர ஆரம்பிச்சிட்டான். அவனுக்கு அந்த பள்ளிக்கூடத்துக்கு வரணும் அப்படின்னாலே அவனுக்கு அவ்வளவு ஒரு ஆர்வம் வந்துருச்சு. அந்த மாதிரி விராலிமலை ஒன்றியத்துல அந்த பையன் இப்ப எந்த வகுப்புல படிச்சு என்ன வேலையில இருக்கான் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. இது நடந்த நிகழ்வு 96வது வருடத்துல. அந்த ராமச்சந்திரன் என்று சொல்லக்கூடிய ஒரு வாத்தியார் பையனை வழிநடத்தி அவனை பள்ளிக்கூடத்துல வந்து 5ஆம் வகுப்பு வரைக்கும் படிக்க வச்சிருக்கேன் இந்த நான். நிகழ்வு அவரும் பாப்பாரு. கண்டிப்பா பார்த்துட்டு உங்களை வந்து கண்டிப்பா வந்து அடையாளம் கண்டு வந்து உங்ககிட்ட பேசுவாரு. நிச்சயமா, வாழ்த்துக்கள். இருக்கலாம், நிச்சயமாக இருக்கலாம். அந்த பையனோட அப்பா வாத்தியார் வந்து, அம்மா நீங்க என்ன பண்ணீங்களோ எனக்கு தெரியல, என் பையன் தொடர்ந்து இந்த பள்ளிக்கு வர்ற அளவுக்கு நீங்க வச்சிருக்கீங்க, எங்களுடைய குடும்பமா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, உங்களை நாங்க மறக்கவே மாட்டோம் அப்படின்னு சொல்லி அப்ப சொன்னாங்க. அது மாதிரி குழந்தைங்களை எனக்கு பிடிச்சதுனாலதாங்க நான் வந்து குழந்தைங்க மேல அன்பு காட்ட முடியுது. பிடிக்காத ஒரு விஷயத்த ஒருத்தருக்கு இலைய போட்டு
அவங்க பிடித்த விஷயத்த பூரா நம்ம பரிமாறி வச்சாலும் மனம் இருந்தாதான் என்ன பண்ணுவாங்க, அந்த சாப்பாடை சாப்பிடணுங்கிற ஒரு எண்ணம் வரும். அப்ப நம்ம குழந்தைகள் மேல அன்பு செலுத்தணுங்கிற மனம் நம்ம வைத்தால் மட்டும்தான் அந்த குழந்தைங்களை நம்ம வந்து போற்ற முடியும், அந்த குழந்தைங்க மேல நம்ம பாசத்தை காமிக்க முடியும். அதே போலதான் நேருக்கு வந்து குழந்தைகள்னா தான் பிடிக்கும். உனக்கும் உனக்கும் எனக்கும் தான் அம்மா அம்மா, நம் அத்தனை பேருக்கும் மாமா, மாமாவின் ஆசை ரோஜா தானே, ரோஜாவின் ராஜா நேரு தானே, ஆசிய ஜோதியானாரே. இந்த பாட்டை போன வருடம் சென்ற ஆண்டு என்னோட பள்ளி மாணவர்கள்ட்ட நான் பாடினேன். இத பாடி முடிச்சுட்டு ஒரு வீடியோலாம் எடுத்து குரூப்ல எல்லாம் போட்டு விட்டுட்டோம். அங்க போட்டு விட்டுட்டு நான் வீட்டுக்கு வந்தேன். என்னோட 1 வயது பேத்தி அவ என்ன பண்ணுனா, இந்த பாட்டை அவள்கிட்ட நான் எதேச்சியா தான் பாடினேன். உனக்கும் அப்படின்னு அவ டட்டட்டா அப்படி அவளும் அழகா பாட ஆரம்பிச்சா. எனக்கு உண்மையிலேயே அவ்வளோ ஒரு பெருமையா இருந்தது. என்னோட பேத்தி பாருங்க அந்த பாட்டுக்கு தகுந்த மாதிரி டட்டட்டா அப்படின்னா. என்னோட இப்ப அந்த வீடியோ இருந்திருந்தா நான் உங்களுக்கு நான் போட்டு காமிச்சிருந்திருப்பேன். என்னோட செல்லு மிஸ் ஆனதுனால அந்த வீடியோவும் இல்லாம போயிடுச்சு. அவ்வளவு அழகா உனக்கும் உனக்கும் எனக்கும் தான் அம்மா அம்மா அப்படிங்கும் போது அவளும் டட்டட்டா டட்டட்டான்னு அழகா பாடுனான். அப்ப இப்ப கூட என் பேத்தி வந்து அவங்க எல்லாரும் தீனி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நான் திண்ணையில உட்காந்துருந்து மொபைல் கையுமா உட்காந்துருந்தேன். அவ அங்க இருந்து வந்து எல்லாரும் சிப்ஸ் சாப்பிட்றாங்க, இந்தாங்க உனக்குன்னு சொல்லி எனக்கு கொண்டு வந்து கொடுத்தா. அவங்க தாத்தாவை வாய் நிறைய தாத்தான்னு கூப்பிடுறா. ஆனா என்ன அம்மாச்சின்னு கூப்பிட அவளுக்கு வாய் வர மாட்டேங்குது. தா நான் யாரு அப்படின்னா தா அப்படிங்கிறா. அப்ப பாருங்க அவ எந்த அளவுக்கு அவ அப்சர்வ் பண்ணிருக்கா பாருங்க. அவரு தாத்தாவா நான் தாவா. இந்த மாதிரி சொல்லக்கூடிய எண்ணம் யாருகிட்ட அந்த குழந்தை அன்பா இருக்கோ, யாரு அந்த குழந்தை மேல யாரு அதிக அன்பை செலுத்துறாங்களோ அவங்கள்ட்ட தான் அந்த குழந்தைங்களும் அன்பா வரும். இதே ஒரு பழமொழியும் சொல்லுவாங்க, குழந்தையும் தெய்வமும் குணத்தால் ஒன்று, அது கொண்டணைக்கிற இடத்துலதான் அந்த குழந்தை வருங்கிறாங்க. குழந்தைகிட்ட நம்ம ஆர்வமா பேசணுங்க, சந்தோஷமா பேசணுங்க. அப்படி பேசினாதான் அந்த குழந்தைங்களும் நம்மள விரும்புவாங்க. இதே ஜவஹர்லால் நேரு வந்து அவருக்கு வந்து குழந்தைன்னா ரொம்ப பிடிக்கும். குழந்தைய எந்த அளவுக்கு நேசிக்கிறாரோ அந்த அளவுக்கு அவருக்கு ரோஜா மலரும் பிடிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதனாலதான் அவரு பாக்கெட்ல சட்டையில வந்து ரோஜா மலரை அணிஞ்சு இருக்காரு. அதனாலதான் அவர் ஆசிய ஜோதியும் ஆனாருன்னுவாங்க. ஆனா அவர் இன்னொன்னு சொல்றாரு பாருங்க, நான் வணங்கும் கோயில் ஆலயங்கள் எது அப்படின்னா பள்ளிக்கூடங்கள் தான் அப்படின்னு சொல்றாரு. நம்ம எல்லாரும் கோயில் போறோம், குளம் போறோம், அங்க போறோம், என்னோட குலசாமி அப்படி இப்படி எல்லாம் சொல்றோம். ஆனா அவர் நேரு வந்து என்ன சொல்லியிருக்காரு, நான் வணங்கும் தெய்வங்கள் அங்க படிக்கக்கூடிய மாணவ செல்வங்கள் தான். நான் போகக்கூடிய ஆலயம் எது அப்படின்னா பள்ளிக்கூடம் தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால நேரு அவர்களுக்கு குழந்தைகளை பிடிச்சதுனாலதான், குழந்தைங்களுக்காக நிறைய விஷயங்கள் அவர் பண்ணினதுனாலதான் அந்த குழந்தைகள் அவரை அன்போடு ஆசையா மாமா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருக்காங்க. இன்னொரு விஷயம் நல்லா பாருங்களேன், எந்த குழந்தையா இருந்தாலும் தாய் அந்த அந்த குழந்தை ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும், அம்மா மகன் குழந்தையா இருக்கட்டும் மகள் வயிற்று குழந்தையா இருக்கட்டும், முதல்ல அந்த குழந்தை அன்பா அழைக்கிறது யாருன்னா மாமான்னு தான் அழைக்கும். தாய் மாமா உறவு, தாய் மாமா அப்படிங்கிற பந்தத்துக்கு ஈடு இணைய உலகத்துல எதுவுமே இல்லைங்க. இந்த தமிழ் விடியல் மன்றத்துக்குள்ள கூட நான் தாய் மாமாங்கிற ஒரு கவிதைக்கு தலைப்பா அது அந்த கவி தலைமையா வந்தது தாங்க தாய் மாமா உறவுலதான் நான் வந்தேன். அது மாதிரி மாமாங்கிற உறவு அந்த குழந்தைங்க மனசுல. என் பேத்தி எனக்கு இப்பதான் பேத்தி 2 வயசுல இருக்கா. மாமா 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 பாட்டு தான் அவ வாயிலிருந்து வர்றது பூரா. மாமா அடுத்து தாத்தா, இந்த 2 வரிகளை தவிர அவ அதிகமா உச்சரிக்கிறதே கிடையாது. அதனால குழந்தைங்களுக்கு மாமா அப்படின்னா ரொம்பவும் பிடிக்கும். பிடிச்ச வார்த்தை, சொல்லக்கூடிய வார்த்தை. இப்ப அக்கா, அத்தை, தாத்தா இதெல்லாம் கூட அவங்களுடைய வார்த்தைகள் வந்து கொஞ்சம் பிறழும், அந்த மழலை சொல்லோட சேர்ந்து சொல்லும். ஆனா மாமாங்கிற ஒரு வார்த்தை மட்டும் பிறழவே பிறழாது. அந்த குழந்தை அழகா மாமான்னு உச்சரிக்கும். அப்ப நேருக்கு குழந்தைகளை பிடித்ததுனாலதான் அவரே என்னுடைய பிறந்த நாள குழந்தைகள் தினமா கொண்டாடுங்க அப்படின்னு சொல்லி இருப்பார். குழந்தைகளுக்கு நேருவை பிடிக்குதோ இல்லையோ அப்படி சொல்ல முடியாது, பிடிக்கும். பிடிக்கிறதுனாலதான், ஏன்னா நமக்கு ஒரு குழந்தைகள் தினமா கொண்டாடுறாங்க, நேருடைய பிறந்த நாளை கொண்டாடுறங்க போது குழந்தைங்களுக்கு பிடிக்கும். ஆனாலும் அந்த குழந்தைகள் தினம் என்று வருவது நேரு குழந்தைகளுக்கு பிடித்ததால் மட்டுமே என்று என்னுடைய வாதத்தை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். இடம் சாருகிறேன். தமிழ் விடியல் மாமன்றத்திற்கு மீண்டும் ஓர் அழகான
இரவு வணக்கம். நானும் இன்று கலா அவர்களின் வாதத்தில் உடன்படுகிறேன். ஏனென்றால் அவர்கள் அழகாக சொன்னார்கள். நானே பார்க்கிறேன், இங்கே ஒரு மாமாவை நேரடியாகவே பார்த்திருக்கிறேன். அன்றாடம் ராகுல் ஐயா வந்து ஆரம்பிக்கும் போதே அவருடைய அழகா பையனா தங்கை பையனா அழகாக அவர் மேல் ஏறி விளையாடி கொண்டிருப்பான். அதுவே பார்க்கும் போதே ஒரு ஆர்வமாக இருக்கும். அந்த மாமா உறவு நீங்கள் சொன்னது போல் மகத்தானது. தாய் மாமா உச்சியில் கொடுத்தால்தான் ஊரில் எல்லாம் கல்யாணம் நடக்கும். அதனாலதான் நேரு மாமா நல்லவர், நேசமிக்க கொண்டவர், ஆசிய ஜோதி ஆனவர், அன்பால் உலகை வென்றவர், பஞ்சசீல கொள்கையினை பாங்கா என்று தந்தவர், நெஞ்சில் நேர்மை கொண்டவர், நியாயம் பார்த்து நடந்தவர், விடுதலை வாங்கி தந்திடவே வீடு சுற்றம் மறந்தவர், நாட்டை கண்ணாய் மதித்தவர், நல்லதை நாளும் செய்தவர், சீனப்படையை வென்றவர், சிந்தமைகளை வைத்தவர், வறுமை ஒழிக்க துடித்தவர், என்றும் நம்மில் இருப்பவர், ரோஜா மலரை அணிந்தவர், முல்லை மலராய் சிரிப்பவர், குழந்தை உள்ளம் கொண்டவர், குழந்தைகள் தினத்தை தந்தவர். குழந்தை உள்ளம், அதுதான் அழகா அவங்க சொல்லிட்டாங்க. நமக்கு குழந்தை கிட்ட குழந்தையா மாறணும். குழந்தையா மாறினா அது நம்ம கூட கூடி விளையாடும். அல்லாம குழந்தைகிட்ட கொண்டு போய் நம்மளுக்கு அதி புத்திசாலித்தனத்தை காட்டினா அது நம்மளோட ஒட்டாது. அப்படி காட்டியிருக்கிறார் நேரு. காட்டினதுனாலதான் குழந்தைகள் எல்லாம் அவரோட ஒட்டிக்கிட்டு இருக்கு. நீங்க என்ன பாருங்க, தாத்தா பாட்டியோட ரொம்ப பேர குழந்தைங்க ஒட்டும். ஏன்னு கேட்டா அவங்க யாரும் அந்த பேர குழந்தைய அதட்டுறதோ இது பண்றதோ கிடையாது. அப்பா அம்மா அப்பானா தண்டிப்பாங்க. ஆனா தாத்தா பாட்டி தண்டிக்கவே மாட்டாங்க. பேரன் என்ன கேட்டாலும் பேத்தி என்ன கேட்டாலும் வாங்கி கொடுப்பாங்க. கலாமாவோட பேத்தியை பார்த்தா எனக்கு கூட ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா இவங்க சொல்ற மாதிரிதான் நான் பள்ளியில நிறைய நாள் வேலை பார்க்காட்டா கூட என் சுற்றி ஒரு படை இருக்கும். அதுதான் அந்த படைனா அழகான பெரிய போர் வீர படை இல்ல, மாணவ படம். அந்த மாணவ படையை நம்ம சுற்றி வைக்க வரவேன்னா நம்ம அன்பை செலுத்தணும். அதுகிட்ட அதிகாரத்தை காட்டினா அது நிச்சயமா வராது. அந்த மாதிரி நேரு அவர்கள் நிச்சயமா அந்த குழந்தைகள் மூலம் செலுத்தி தான் அன்பை பெற்றிருக்காரு. அந்த பெற்றது கொடுத்தது திரும்ப கிடைக்கும். எது அன்பு பல மடங்கா கிடைக்கும். அவர் ஒரு மடங்கு செலுத்தினா அது பல மடங்கா குழந்தைகிட்ட இருந்து கிடைச்சிருக்கு. ஆனா அன்பை செலுத்தினவர் யாருன்ற கேள்விய ராகுல் ஐயா தொடுத்திருக்கிறாரு. அந்த கேள்விக்கு விட என்னன்னா அவர் தான் அன்பை குழந்தைகள் மேல செலுத்திருக்கிறாரு. நமக்கு தெரியும், மக்களின் மத்தியிலே காமராஜான்னு பெயர் பெற்ற நம்ம காமராஜாவை தெரியும். அந்த காமராஜராலே விரும்பப்பட்ட ஒரே தலைவர் நேரு தான். அவரு நேருக்கு நேரிய வழியை காட்டியிருக்காரு. ஒரு காலத்துல அவர் நேரு ரொம்ப மன கஷ்டத்தோட உட்கார்ந்து இருந்தாராம். என்னன்னு போய் காமராஜ் கேட்டாராம். அவர் சொன்னாராம், பாகிஸ்தான் சீனா படையெடுத்து வர்றான்னு, நீ ஏன்பா கவலைப்படுற அப்படின்னு கேட்டா அவர் சொன்னாராம், சீனா படையெடுத்து வந்த போதே நம்ம பயப்படல, இப்ப பாகிஸ்தான் படையெடுத்து வருதுன்னு நீ ஏன் பயப்படுறான்னு கேட்டா அவர் சொன்னாராம், சீனா நமக்கும் விட்டு வித்தியாசம் இருந்தது, ஆனா பாகிஸ்தானும் நம்மளும் ஒரே மாதிரி இருக்கணும். அது மாதிரி கஷ்டங்களை எல்லாம் நம்ம காமராஜ் ஐயாவோட தான் நேரு கைகோர்த்து கேட்டிருக்காரு. அதுக்கெல்லாம் அவர் விளக்கம் கொடுத்து அவரை காப்பாத்திருக்காரு. ஒரு காலத்துல அமெரிக்க வங்கிய நம்ம நாட்டுல இருந்து மூடதுக்கு ஆரம்பிச்சிருக்காங்க. நேரு வருத்தத்தோடு அத காமராஜோட பகிர்ந்து கொண்டிருக்காரு. அப்புறம் காமராஜ் ஐயா சொல்லியிருக்காரு, அவங்களுடைய வங்கியெல்லாம் நீங்க மூடு, அப்படி மூடுனா நமக்கு வழி பிறக்கும், தை பிறந்தா வழி பிறக்கிற மாதிரி நாமும் வழி காட்ட முடியும் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காரு. அந்த மாதிரி நேருவும் காமராஜும் இணைந்தே வாழ்ந்தார்கள். அந்த இணையரின் வாழ்க்கை அன்று வெற்றியாக இருந்தது. அதனால்தான் நேருவின் மகள் மேல் கூட காமராஜ் பெரும் அன்பு வைத்து அவளை திரும்ப பிரதமர் ஆக்கினார். எனவே நேரு என்ற நேர்மையான மனிதர், அன்பு மிகுந்த மனிதர், சக்தி மிகுந்த மனிதர், குழந்தைகள் மேல் வைத்த அன்புதான் என்றும் என்றும் பேசப்படுகிறது. அப்படி பேசப்படுகின்ற காரணத்தால் தான் இன்று குழந்தைகள் தினம் கொண்டாட எல்லோரும் முனைந்திருக்கின்றோம். பள்ளிகள் எல்லாம் விழாக்களாக கொண்டாடப்படுகின்றன. எல்லாருக்கும் இனிப்பு வழங்கப்பட்டு சிறப்பிக்கப்படுகிறது. நேரு ரோஜா பூவை விரும்பியது போல ரோஜா மலர்களான குழந்தைகளையும் விரும்பினார். எனவே அன்பு என்பது நேருவிடம் இருந்துதான் குழந்தைகளுக்கு வந்திருக்கிறது என்பதை முதல் கட்டமாக உரைத்து முடிக்கின்றேன். நன்றி வாய்ப்புக்கு. அருமை. மகாலட்சுமி அம்மா அவர்களே வாருங்கள். 57வது விவாதம் பொன் தமிழ் விடியலுக்கு என்னுடைய அன்பான வணக்கம். கிட்டத்தட்ட இந்த தலைப்பை நம்ம பார்க்கும்போது ரெண்டும் ஓரளவுக்கு ஒண்ணு போலயே இருக்கு, கொஞ்சம் வித்தியாசம். இதுல நான் என்ன அப்படி பேசுறேன்னா, நேரு மீது குழந்தைகள் கொண்ட அன்புதான். அது இது எதுக்கு காரணம் அப்படின்னா, குழந்தைகளுக்கு நேருவை எப்படி பிடிக்கும், அவருடைய தோற்றம், ஃபர்ஸ்ட் அவருடைய தோற்றமா இருக்கலாம், அவருடைய செயல்கள். அவர் நிறைய அந்த குழந்தைகள் கூடவே
இருந்த ஒரு தருணங்கள் நிறைய இருக்கும். குழந்தைகளுடைய முன்னேற்றம், கல்வி முன்னேற்றம், உடல்நிலை, ஆஹ் இதெல்லாம் அவர் குழந்தைகளோட உரையாடுகின்ற அந்த சந்தர்ப்பத்தை இந்த குழந்தைகள் அவர்கிட்ட ஒரு அன்பு, இந்த குழந்தைகளுக்கு அந்த அன்பு கிடைச்சிருக்கும். அவர்கிட்ட நெருங்கி பழகணும் அப்படிங்கிற ஒரு அன்பு கிடைச்சிருக்கலாம். அதே மாதிரி இன்றைய குழந்தைகள் தான் நாளைய இந்தியாவை உருவாக்குவார்கள். அவர்களை நாம வளர்க்கிற விதம்தான் இந்த நாட்டின் எதிர்காலத்தை நிர்ணயிக்கும். புகழ்பெற்ற சிந்தனைகளை நினைவு கூறவும் கொண்டாடவும் அதற்கு ஒரு வடிகால் என்ன, இந்த குழந்தைகள் தினமா இருக்கலாம் அப்படிங்கிறத அது ஒரு அழகான ஒரு சந்தர்ப்பமாக அமைந்தது. அவர் குழந்தைகிட்ட நிறைய அன்பு வச்சு அவரோட தன்னுடைய பேட்டியில கூட சொல்லியிருப்பாரு, நான் வளர்ந்த விதம் என்னுடைய நான் குழந்தைகள் உற்றார் உறவினர்களோட நிறைய நான் குழந்தைகளோடய இருந்துட்டேன். எங்க வீட்டுக்கு நிறைய குழந்தைகள் வருவாங்க, சொந்தக்காரங்க நிறைய வருவாங்க, எப்பவுமே எங்க கூட எல்லாரும் இருந்துட்டே இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு சிந்தனையை கூட அவர் சொல்லியிருக்காரு. அவருக்கு நிறைய, அதனாலதான் அவருக்கு இந்த யாருக்கு மலர் பிடிக்குமோ அவங்க மென்மையா இருப்பாங்க, மலர்களை பிடிச்சவங்க மென்மையா இருப்பாங்க. அந்த மென்மை உள்ளம் அவரிடத்தில் இயற்கையாகவே குடிகொண்டுள்ளது. இந்த தோற்றத்தினாலே குழந்தைகள் கவரப்பட்டு குழந்தைகள் அவரிடத்தில் அன்பு செலுத்தி இருக்கலாம், அன்பாக இருப்பார்கள் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. அதே மாதிரி நிறைய குழந்தைகள் ரோஜாவை போல் மென்மையாக இருக்கணும் அப்படின்னு நம்ம குழந்தைகளாவே மாறும்போதுதான் அது தெரியும். குழந்தைகள் இயேசுநாதர் சொன்ன மாதிரி குழந்தைகளை என்னிடத்தில் வரவிடுங்கள், நான் அவர்களை பாதுகாப்பேன் அப்படிங்கிற ஒரு வாசகம் இருக்கும். இத எல்லா கூட்டத்திலையுமே குழந்தைகளோட பேசும்போது இதை சொல்லும் போது இது ஒரு குழந்தைகளிடத்துல ஒரு நல்ல ஒரு வரவேற்பை கொடுத்திருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. இப்படி அவங்க நிறைய சொன்னாங்க. அவங்க குழந்தைகள் குழந்தைகள் மீது நேரு கொண்ட அன்பு அப்படின்ட்டு. நான் இப்போ எனக்கு அந்த தலைப்பு தான் நான் எடுத்திருந்தேன். இப்ப இவங்க 2 பேரும் இதை பேசுனதுக்கு அப்புறம் தான் எனக்கு நான் அதை மாத்தி பேச வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு. நேரு மீது குழந்தைகள் கொண்ட அன்பு அப்படிங்கிறது அவருடைய தோற்றம், அவர் செய்த செயல்கள், அது குழந்தைகளை ஈர்த்திருக்கின்றது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. நேரு மாமா அப்படிங்கிற ஒரு செல்ல பேர் கூட குழந்தைகளா கொடுத்திருக்கலாம். மாமா அப்படிங்கிறத சொன்ன மாதிரி தாய் மாமா அப்படிங்கிறது ஒரு பாசம், ஒரு அன்பு கலந்தது. அதை அது குழந்தைகள்கிட்ட ஈர்த்திருக்கு. அதனாலதான் அவங்க அந்த மாமா அப்படிங்கிற உரிமையோட அது சொல்றாங்க அப்படிங்கிறது நல்லா எனக்கு அது ரொம்ப அதுதான் என்னுடைய வாதம். வேற என்ன சொல்றது, மிக அருமை. குழந்தைய அதாவது கையில வச்சிருந்தேன். ஒரு குழந்தைகள் கவிதை சொல்லுவாங்க, குழந்தையை கையில் வைத்திருந்தேன், கை வலித்தது, குழந்தையை இறக்கி விட்டேன், மனம் வலித்தது அப்படிங்கிறது இந்த இடத்துல நான் சொல்ல வரேன். ஏன்னா குழந்தைகளோடு நாமளும் குழந்தையா மாறணும். அப்பதான் அந்த குழந்தை மனம் நமக்கு வரும். இப்ப இருக்கிற குழந்தைகிட்ட அந்த குழந்தை மனம் இருக்கா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியா இருக்கு. எல்லாருமே ஒரு மெச்சூர்டு ஸ்டூடெண்டா அதே மாதிரி இருக்காங்க. குழந்தைகள் தினத்துல குழந்தைகளை கொண்டாடுங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. குழந்தைகளை எங்கேயாச்சும் கொண்டாடிட்டு இருக்கோமா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி. இருந்தாலும் ஒரு அழகான ஒரு விழாவினை நமக்காக விட்டு தந்த நேரு அவர்களுக்கு, நேரு மாமாவுக்கு என்னுடைய சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். உண்மையிலே ஒரு மிக மகத்தான ஒரு மனிதர், ஆசிய ஜோதி. நமக்கு இந்தியாவுக்கு ஒரு அடையாளமே தொப்பி ரோஜாவை விட்டு சென்ற ஒரு மனிதரை பற்றி இப்ப பேசுறோமே அப்படின்னா அதற்கு நாம் கொடுத்து வைத்திருக்க வேண்டும். அந்த வகையில் நமக்கு பொன் தமிழ் விடியல் ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பை நல்கியது. அனைவருக்கும் குழந்தைகள் தின நல்வாழ்த்துக்கள். வணக்கம். யாரோ ஒரு இணைப்புல ஒருத்தவங்க வந்திருக்காங்க. அருமை. நம்ம மதுரையிலிருந்து நம்ம அருமை சகோதரர் இணைந்திருக்கிறார்கள். ஐயா வாருங்கள், உங்களுடைய வாதத்தை ஒரு 30 நொடிகள் மட்டும் எடுத்து தாருங்கள். விஜயகுமார் ஐயா, ஒளி வாங்கியும் புகைப்படமும் ஒளி வாங்கி திறந்து ஒரு 30 வினாடிகள் மட்டும் பேசுங்கள், விரைவாக வாருங்கள். ஐயா ஒளி வாங்கி இன்னும் திறக்கப்படவில்லை. ஐயா ஒளி வாங்கி திறந்து பேசுங்கள். அருமை. இன்னும் ஒளி வாங்கி திறக்கப்படவில்லை. திறந்துட்டார். அருமை.
ஐயா அனைவருக்கும் வணக்கம். நான் இன்றைக்கு பார்வையாளர்களால் மட்டும்தான் வரலாம்னு நினைச்சேன். ஏன்னா நான் லிங்க் என்னால இன்னைக்கு ஓபன் பண்ண முடியல. இப்பதான் ரொம்ப சிரமப்பட்டு இப்போ ஓபன் பண்ணேன். நிச்சயமாக நம்முடைய நிகழ்ச்சியினுடைய முடிவாக நேரு மீது குழந்தையா இல்ல குழந்தை மீது நேருவா என்று நாம் குழம்பிக் கொள்ளாமல் இருவருக்கும் அன்பு இருந்தது. அதனால்தான் அத்தகைய ஒரு தினத்தை நாம் சிறப்பித்துக் கொண்டு இருக்கின்றோம். ஆகவே இந்த தினத்தில் நாம் எடுக்க வேண்டிய முடிவு, நாமும் நேருவை போல குழந்தைகளை நேசிக்க வேண்டும், குழந்தைகளாக மாற வேண்டும். அதைத்தான் எல்லா மதங்களும் சொல்கின்றன, எல்லா மனிதர்களும் விரும்புகின்றார்கள். ஆகவே குழந்தைகளாக மாறினால் எந்த பிரச்சனையும் இருக்காது. எல்லோரும் குதூகலமாக வாழலாம்.